ரே நான் பேசுறது கேக்குதா? இங்க பெட்ரோல் காலி ஆயிருச்சு, துப்பாக்கிலையும் குண்டு இல்ல. அடச்சே, இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது தான் இப்படி எல்லாம் நடக்கணுமா? என்னால எதுவுமே செய்ய முடியல. பெட்ரோல் காலி ஆயிருச்சு. உடனே நம்ம திரும்பி போய் ஆகணும். நம்ம போயிட்டு திரும்பி வர வரைக்கும் யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. Come on, Ray. வா எழுந்துரு, நம்ம இங்க இருந்து போயிடலாம். வா எழுந்துரு, உன்னால முடியும். வா எழுந்துரு. பயமா இருக்கு. பாருங்க தள்ளுங்க. ரெண்டு பேருக்கு முன்னாடி வாங்க, விடாதீங்க அவங்கள. இரு ஹலோ, இவன் நமக்கு தேவையில்லை. வியாபாரத்துக்கு ஒருத்தன் சிக்கி இருக்கான். எங்களை விட்டுருங்க. என்ன பண்றீங்க? டேய், உங்க கதை முடிய போகுது. வேணாம், எங்களை போக விடு. எங்களை விட்டு ஜானி, அவனை விடு. என்ன பண்றீங்க? வேண்டாம். அவங்க தான் விசா குழுவை சேர்ந்தவங்க. யார் யாருன்னு பாரு. அவன் பேரு ஆல்வின், இவன் பேரு ராபர்ட், இவளோட பேரு ஜாய்ஸ், அதோ வராளே அவ பேரு நவோமி. அட அது யார்? அவ பேரு கேட் ஆபாட், புது செக்யூரிட்டி ஆபீசர். விஐபி ரெக்வஸ்ட் உடனே முடிச்சாகணும். முதல்ல இத பாரு. ஓ சாரி சாலி. என்ன அவசரம் சாம்? மீட்டிங்க்கு டைம் ஆச்சுல. ஷார்ப்பா 10 மணிக்கு கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்துருங்க. நீரோ பிரான்ஸ் மால்டிஸ் நாட்டை சேர்ந்தவன். போன வாரம் ஓஷியானிக் விமானத்துக்குள்ள போகிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். அது சிகாகோ போற ஃபிளைட். அவன் பாஸ்போர்ட்டை காட்டினப்ப அலாரம் அடிச்சிருக்க. ஏன்னா பாஸ்போர்ட்ல புது வாட்டர் மார்க் இல்லையா.
ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான். அவன் தற்கொலை படை சேர்ந்தவன் நினைச்சு போலீஸ் அவனை சுட்டு தள்ளிட்டாங்க. வீடியோ பாருங்க. நீரோ பிராங்க் ஒரு விஞ்ஞானி மட்டும்தான். ஜெர்மன் கம்பெனிக்காக வேலை செய்யறவன். என்ஜின்ல மாற்றங்கள் செய்யற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கு. பிரிட்டிஷ்காரங்களும் ஜெர்மன்காரங்களும் இன்னும் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. தீவிரவாதிகளோட எந்தவித தொடர்பும் சரி, இப்ப நம்ம வேலை என்னன்னு பாப்போம். விசால எந்த கோல்மாலும் பண்ண முடியாதுன்னு எதிரிகளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சோ உண்மையான விசா எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அதனால நம்ம கவனமா இருக்கணும். பிரிட்டிஷ் பாதுகாப்பு ஏஜென்சியோட நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா அவங்க ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க நாட்டு தீவிரவாதிகளே எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியல. நாம எல்லாரையுமே சந்தேக கண்ணோட பாக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. விசா அப்ளை பண்ற 90% பேர் நேர்மையானவங்க தான். மீதி இருக்கிற 10% மேலதான் நம்ம கவனத்தை செலுத்தணும். அப்ளிகேஷன்ல ஏதாவது தவறு இருந்தா உடனே அதை கேட்டுக்கிட்ட சொல்லுங்க. கிரிமினல்ஸ் பிடிக்கிறது உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்ல. சாம் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க யார் மேலயாவது பழி போடணும்னு நினைச்சா என் மேல தாராளமா போடலாம். உங்கள யாராவது திறமைசாலியா புத்திசாலியா இருக்கீங்களான்னு எனக்கு தெரியணும். அப்படி இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு நல்லா இருக்கும். ஏதாவது கேள்விகள் இருக்கா? சரி, வாங்க வேலையை பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்சது மேடம். உங்க விசா நாளைக்கு கிடைச்சிரும். இவ்வளவு அமைதியான லேடியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம் சிஸ்டர். ரொம்ப நன்றி. நான் ஒரு டிவி ப்ரோக்ராம்ல பாட போறேன். நீங்க அதை பார்க்கணும். ஓ, கண்டிப்பா பாக்குறேன். முறைக்காத. உங்க வேலை முடிஞ்சது. தேங்க்யூ, நான் போயிட்டு வரேன். டாக்டர் பேலன், குட் ஆஃப்டர்நூன். நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். சீக்கிரமா முடிச்சிடுறேன். நீங்க ரொமேனியாவை சேர்ந்தவரா? ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக நீங்க அமெரிக்கா வந்திருக்கீங்க இல்லையா? எஸ். இது பீடியாட்ரிஷியன்ஸோட கான்ஃபரன்ஸ் ஆச்சே. நீங்க எதுக்கு அட்டெண்ட் பண்றீங்க? வெளிநாட்டுல இருந்து புதுசா வந்தவங்களுக்காக ஒரு கிளினிக் வச்சிருக்கேன். என் பேஷண்ட்ஸ் எல்லாருமே குழந்தைங்க தான். டாக்டர் பேலன், நீங்க விக்கர் பார்மசூட்டிகல்ஸ்ல ஆலோசகரா வேலை பாக்குறீங்க. அங்க இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வரலாமே. நான் அங்க கொஞ்ச நாள் தான் வேலை செஞ்சேன். ஏதாவது பிரச்சனையா? இல்ல சார், அப்படி எதுவும் கிடையாது. அவரோட ஃபைலை காட்டுங்க. நான் இன்னும் என் வேலையை முடிக்கல சார். ஒரு நிமிஷம் அப்படி வாங்க. இவர் ஒரு சாதாரண டாக்டர் தான். இவர் எதுக்காக பீடியாட்ரிஷியன்ஸ் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கணும்? இப்பெல்லாம் பணத்துக்காக ஒரே ஆள் 2 வேலை செய்யறதெல்லாம் சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு. நவமி தான் அந்த ஃபைலை செக் பண்ணி முடிச்சிட்டாலே. நீங்க பேலனுக்கு விசா கொடுத்துடலாம். அதை நான் தான் முடிவு பண்ணணும். இங்க பார், வாஷிங்டன்ல நீ பெரிய ஆளா இருந்திருக்கலாம். இது என்னுடைய கடமை மிஸ்டர் பில். ஒரு ஆளுக்கு நீங்க இவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்ப மத்தவங்களை எல்லாம் செக் பண்ணி அப்ரூவ் பண்றது? செக்யூரிட்டி செக்அப்லயே பேப்பர் நின்னு போச்சுன்னா மக்கள் எல்லாம் வெறுப்பாயிடுவாங்க. அப்புறம் அவங்களோட கேள்விக்கு நான் தான் பதில் சொல்லணும். அந்த நேரத்துல நான் உன்னை குறை சொல்லக்கூடாது பாரு. நான் ஏன் வேலையை தான் பாக்குறேன் பில். புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. புது செக்யூரிட்டி ஆபீசரால நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. வாஷிங்டனை சேர்ந்தவ. அவ பேரு கேட் அபாட். விக்கர் கம்பெனியை பத்தி அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ விசா கிடைக்காதா? அதான் சொல்றேனே, அவ பிரச்சனை பண்றா. அவளை நான் பாத்துக்கிறேன். உள்ள போங்க. என்ன திடீர்னு இந்த நேரத்துல? ஒரு முக்கியமான வேலை முடிக்க வேண்டி இருந்துச்சு. இந்த வேலையை நாளைக்கு முடிச்சு தரேன்.
ஹேய் லீசா. ஹாய் கேட். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கேட், நான் உனக்காக ஒன்னு ரெடியா வச்சிருக்கேன். ஓ, நீ எப்பவுமே இப்படிதான். சரி, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அற்புதமா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் நிறைய போர்ட்ரேட்ஸ் வித்தேன். நிஜமாவா? ஆமா. ஓஹோ. உனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பெயிண்ட் பண்ணிருக்கேன். அது உனக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you. Oh, wow. உன் வேலைக்கு நடுவுல இதுக்கெல்லாம் நேரம் கிடைக்குதா? ஏதோ கிடைக்குது. நீ யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்ட. எல்லாமே அற்புதமா இருக்கு. ஹாய் நியமி, நான் கேட் பேசுறேன். இவ்ளோ லேட்டா கால் பண்ணதுக்கு மன்னிச்சிடு. ஏதாவது பிரச்சனையா? நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தருடைய பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்திருக்க. அந்த ஆள் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். பேர் வந்து ஃபாசிலி சமீர். அது வந்து ஆமா, நான் பேப்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பில் வந்து ஃபைல் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்படியா? ஆமா, எனக்கு வேலை அதிகமா இருந்துச்சு. அவரே முடிச்சு கொடுக்கறேன்னு சொன்னாரு. ஓகே, தேங்க்யூ so மச். பை. பை.
ஆமா, டாக்டர் பேலன் என்கிட்ட வேலை செஞ்சிருக்காரு, என்கிட்டயும் ஆலோசனை கேட்டிருக்காரு. ஆனா என்னன்னு தெரியல, தொடர்ந்து எங்ககிட்ட அவரால் வேலை செய்ய முடியல. ஒரு கம்பெனினா இதெல்லாம் சகஜம் தானே. ஓ, நான் டாக்டர் பேலனுடைய செக்யூரிட்டி கிளியரன்ஸை பார்க்கலாமா? அதுல என்ன கிடைக்க போகுது? அது நான் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்னா, பிரிட்டிஷ் பாதுகாப்பு துறையோட கோட்பாடுகளை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோங்கிறத சொல்லிக்கிறேன். அதனால எதையும் காட்ட முடியாது. தெரியும், நானும் உங்களை மாதிரி தான். செக்யூரிட்டி கிளியரன்ஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க மேலதிகாரிகிட்ட இருந்து கடிதம் வாங்கிட்டு வரணும். அது இல்லாம எங்களால எதுவும் செய்ய முடியாது. டாக்டர் பேரு. சாரி மேடம், நீங்க கிளம்பலாம். அது இன்ஸ்பெக்டர் ஆண்டர்சனை நான் உடனே சந்திக்கணும். ஹேய் ஹோவி. ஹாய் கேட். என்ன விஷயம்? இந்த மாசம் யார் யாருக்கு விசா கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியணும். சரி. அதெல்லாம் கொடுக்க எனக்கு அதிகாரம் இல்ல. ஒருவேளை பார்க்கர் போன் பண்ண மறந்திருப்பாரு. அவர் கேட்கும்போது மறக்காம சொல்லிரு. நிச்சயமா. ஓ, பை பை. பாய் பாய் பாய். என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களா? ஆமாமா, இன்ஸ்பெக்டர் பால் ஆண்டர்சன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஏற்கனவே நீங்க 2 பேரும் மீட் பண்ணிருப்பீங்க. குட் மார்னிங். டாக்டர் பேலனை பத்தி நீங்க பிரிட்டிஷ் அதிகாரிகள் கிட்ட விசாரிச்சீங்களாமே, இப்படி செய்யறது தவறுன்னு தெரியாதா? அவர் அமெரிக்கா போறதுக்காக விசா அப்ளை பண்ணிருந்தாரு. அதுக்காக சட்டத்தை நீங்களே கையில் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஆபீசரை போய் கேள்வி கேட்கலாமா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்கிட்ட வந்து பேசியிருக்கணும். டாக்டர் பேலன் விசா உடனே வேணும்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு சரியான வழியில போகணும். பால், இப்ப பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. அந்த கம்பெனியோட டைரக்டர் பெர்ரி என்ன தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இவங்க எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம அவரை போய் விசாரிச்சிருக்காங்க. அதோட விஷயம் இப்ப ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் போயிடுச்சு. அவர் என்கிட்ட பேலனுக்கு விசாவை கொடுத்துட்டீங்களான்னு கேக்குறாரு. இல்ல, இன்னும் கொடுக்கல. இங்க ஏதாவது பிரச்சனையா? ஹலோ அம்பாசிடர் கிரேன். ஹலோ இன்ஸ்பெக்டர். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா? எனக்கும் தான் தெரியாது. ஹோம் செக்ரட்டரி இப்பதான் கால் பண்ணாரு. சரி, இங்க என்ன பிரச்சனை? விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது என்னால எந்த விவரமும் சொல்ல முடியாது. இதுல ஒரு மருத்துவ நிபுணர் சம்பந்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசியலும் இருக்கு. அப்ப தேசத்தோட பாதுகாப்பும் இதுல அடங்கி இருக்குல்ல? சாம், இவங்க என்ன முடிவெடுத்தாலும் நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். இப்ப நான் ஹோம் செக்ரட்டரிக்கு என்ன பதில் சொல்றது? டாக்டர் பேலனை பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். சில வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவுல ஒரு அவசர சிகிச்சை செஞ்சுக்கிறதுக்காக அவருடைய மனைவி விசா கேட்டிருந்தாங்க. ஆனா அவங்க இறந்துட்டாங்க. ஏன்னா ஒரே ஒரு டாக்குமெண்ட் அவங்க கிட்ட இல்லாததால அவங்களுக்கு விசா கொடுக்க மறுத்துட்டாங்க. விசா கொடுக்க மறுத்ததால ஒரு உயிர் போயிருக்கு. அவங்களோட கணவரை நினைச்சா உங்களுக்கு கவலையா இல்லையா? ஒரு முறை யோசிச்சு பாருங்க. நான் கிளம்புறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க பெரிய பெரிய ஆட்களை உங்க எதிரிகளா மாத்திக்கிட்டீங்க. நடக்க போறத பாருங்க. சார், நீங்க தான் இதை எப்படியாவது சரி பண்ணணும். பயப்படுறியா? இல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. நீங்க செஞ்சது சரிதான் கேட். பெல், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாம். கண்டிப்பா. சொல்லுங்க. சாரி, நான் உடனே போய் ஆகணும். நான் உங்க எல்லாரையும் ரெஸ்டாரண்ட்ல வந்து பாக்குறேன். ஓகே, சொல்லிட்டார்ல, வா போலாம். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணாம வந்துருங்க. ஹேய், இப்போ எங்க போறோம்? யாருக்கும் தெரியாம வேலையை முடி. ஓகே, புரியுது.
தேங்க்யூ. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. சமைச்சு ரெடியா? சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல நீ போ. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நேரம் ஆகும்? என்னால வெயிட் பண்ண முடியாது. கொஞ்சம் சீக்கிரம் வா. அந்த நாளைக்கு அங்க எடுத்து வைங்க. நான் சொன்னேன்ல கூட்டமா இருக்கும்னு, முன்னாடியே வந்திருக்கலாம். நிறைய பேர் உட்கார்ந்திருக்காங்கல்ல. நவமி, இதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கியா? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓ அப்படியா? அந்த பார் கூட நல்லா இருக்குல்ல? ஆமா, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம். விசா கொடுத்தாருன்னு நேத்து ராத்திரி சொன்னல. கேட், இன்னைக்கு பில்லோட பர்த்டே. இன்னைக்கு மட்டும் இத பத்தி பேச வேண்டாம். உங்க எல்லாருக்கும் சேர்த்து நானே ஆர்டர் பண்ணட்டுமா? எனக்கு ஓகே. நாங்க 6 பேர் இருக்கோம். எங்களுக்கு யாராவது பில்காக gift வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? என்ன உன்னதன வாங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏய், நீ சொல்ல மறந்துட்ட. எனக்கு எதுவும் இப்ப நாம என்ன பண்றது? கவலைப்படாதீங்க. இது பத்துமா? இத வச்சு அவருக்கு gift வாங்கிடலாம்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு சாப்பிட வந்துட்டோம். ஏய் பாத்து. ஹாய், எனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வேணும். இது ரொம்ப அழகா இருக்கு. அப்படியா? நல்லதா தான் எடுத்திருக்கீங்க. நான் பேக் பண்ணி தரேன். யா. ஆனா நேத்து என்னால அது நான் பார்க்க இன்னைக்கு முடியல. நைட் போலாம்னு இருக்கேன். அப்படியா? ஏய், நானும் நம்ம கூட ஆர்டர் வரேன். பண்ணது வந்துருச்சு. யார் ஆர்டர் பண்ணா? இதையே நம்ம சாப்பிட போறோம். ஓ, பார்க்க கொடூரமா இருக்கா. இந்தாங்க. Thank you. Naomi? Alvin! Joy! Help! என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க. கேட் எல்போட் இன்னும் சாகல. என்னது? அவ இந்த உலகத்துல எங்க ஒளிஞ்சிருந்தாலும் விடமாட்டான். அவ சாவு என் கையில தான்.
சீக்கிரமா அவ கதைய முடி. என்ன தகவல் சாலி? ஒரு ரெஸ்டாரண்ட் வெடிச்சிருக்கு. அந்த இடம் பார்க்கவே மோசமா இருக்கு. கேஸ் ஏதாவது வெடிச்சதா? அந்த விபத்தை பார்த்தவங்க நிச்சயமா குண்டு வெடிப்புன்னு சொல்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். அதெல்லாம் போயிருக்குமே. தூரத்துல இருக்கிறத பாக்குறேன். நம்மளுங்க யாராவது இருக்காங்களா? நம்ம விசா குழுவுக்கு சேர்ந்தவங்க பில்லோட லஞ்சுக்கு போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க? எங்கேயோ தப்பு நடந்திருக்க. வண்டியை நிறுத்து. அமெரிக்கன் எம்பசி. சரி சார், போங்க. பாத்து மெதுவா. இதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ரொம்ப நேரம் ஆகும் சார். எத்தனை பேர் இறந்திருக்காங்க? உங்க ஆளுங்க 4 பேரு, 3 வெயிட்டர்ஸ், அந்த gift கடையில இருந்து ஒரு பொண்ணு, அது தவிர இன்னும் 5 பேர். 12 பேருக்கு மேல காயம் அடைஞ்சிருக்காங்க. சரியா உங்க ஆளுங்க உட்கார்ந்த இடத்துல தான் வெடிச்சிருக்கு. இதை யார் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஹோட்டல் பக்கத்துல இருந்த செக்யூரிட்டி கேமராஸ் கூட வெடிச்சிருக்கு. இதுல இருந்து எத்தனை பேர் மீண்டு வராங்கன்னு தெரியல. என் ஸ்டாஃப் எல்லாரும் இறந்துட்டாங்களா? கிஃப்ட் ஷாப்ல இதை நாங்க பார்த்தோம். பாம்பு வெடிக்கும் போது கேட்டு அந்த கடையில இருந்திருக்காங்க. அப்படின்னு அவளும் இறந்துட்டாளா? எங்களுக்கு அவங்க பாடி கிடைக்கல. ஜாய்ஸ், ராபர்ட், ஆல்வின், நயோமி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. மிஸ்டர் பில் கூட ரெஸ்டாரண்ட்ல இருந்திருக்கணும். எப்படியோ அவர் இதுல மாட்டிக்காம தப்பிச்சிருக்காரு. நம்ம எம்பசில இருந்து ஹோட்டலுக்கு போற வழியில தான் அவர் இப்போ இருந்திருக்கணும். பில் கேட்டோட ஐடி கார்ட்ஸ் ட்ராக் பண்ணி அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ஆகணும். நம்ம ஆளுங்க தேடிட்டு தான் இருக்காங்க. ஆனா கேட்டு கண்டுபிடிக்க முடியல. நான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒரே பொண்ணு, அப்பா அம்மா கிடையாது, அனாதையா வளர்ந்திருக்கா. ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கா. 2 வருஷம் ஸ்காலர்ஷிப்ல யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்ல பட்டம் வாங்கியிருக்கா. சாதாரண அரசாங்க வேலைக்கு தான் அவ அப்ளை பண்ணிருக்கா. நிறைய மார்க் வாங்கினதுல பாதுகாப்பு துறையில அவளுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அமெரிக்கன் எம்பசில பாம்பு வச்சப்போ அவ தனியால நின்று அதை கண்டுபிடிச்சிருக்கா. வேலையை பொறுத்த வரைக்கும் அவ கரெக்டா இருந்திருக்கா. வேற ஏதாவது தகவல்? வேலையில ரொம்ப அர்ப்பணிப்பா இருந்ததால இவ்ளோ பெரிய போஸ்டிங் அவளுக்கு கிடைச்சிருக்கு. இவளுக்கு நிறைய மொழிகள் தெரியுமா? ரஷ்யன், அரபிக், மாண்ட்ரின். அவ சிஏஏவா? எனக்கு தெரியல. சரி, அந்த விஷயம் கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ இப்போ உயிரோட இருக்கானே நம்ம நினைச்சுக்கலாம். நடந்த சம்பவத்துக்கு அவ ஒரு சாட்சியாவும் இருக்கலாம், காரணமாவும் இருக்கலாம். இவளை பத்தின விவரங்களை போலீஸுக்கு தெரியப்படுத்திடு, மீடியாவுக்கும் தகவல் கொடுத்துடு. ஒருவேளை அவளுக்கு அடிபடலன்னா ஏதோ ஒரு செக்யூரிட்டி கேமரால கண்டிப்பா மாட்டிருப்பா. இல்ல, அவ ரொம்ப பிரில்லியன்ட். அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். முக்கியமா லீசாவை ஃபாலோ பண்ண சொல்ல. கேட்டு அவளை தேடி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டு இப்போ எங்க இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அவ ஐடி கார்டுல இருந்து வர சிக்னல்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. நம்ம அவளை ட்ராக் பண்றது அவளுக்கு தெரியும். அவ இப்போ பார்க் நோக்கி போயிட்டு இருக்கா. அது பாதுகாப்பான இடம்னு அவ நினைக்கலாம். அவ பார்க்குக்கு போய் நான் 2 நிமிஷத்துல அங்க இருப்பேன். பில், நல்ல வேலை, உனக்கு ஒண்ணாகல. பில், நம்ம ஆளுங்க எல்லாருமே செத்துட்டாங்க. சரி, கேள்விப்பட்டேன். பயப்படாத, நான் இருக்கேன். பில், நாம இங்க நிக்க வேண்டாம். வாங்க. ஒண்ணு இல்லவா? நான் அவங்க எல்லாரையும் காப்பாத்த முயற்சி தயவு செஞ்சு பண்ணேன். அமைதியா வா. அங்க ஒரு ஆள் வந்தான். அதெல்லாம் ஒண்ணு இல்லவா? அவன் துப்பாக்கி எடுத்து என்ன அமைதியா இருக்க சொன்னா ஏன் பேசிக்கிட்டே இருக்க? என் வேலையில நீ தலையிடாம இருந்திருக்க. பில், அவரு யாரோ சுட்டிருக்காங்க. யாரோ அவரை சுட்டிருக்காங்கல்ல. என்ன பண்றாரு அவரு? அங்க நிக்காதீங்க. ஓ மை காட், அவர் இறந்துட்டாரு.
அச்சச்சோ, இறந்து போயிட்டாரே. இவன் இப்பதான் சுத்தமா நினைக்கிறேன். கேமரால பார்த்தாலே தெரியுது. வாங்க நம்ம போலீஸ் கிட்ட சொல்லலாம். ஆமா, அதான் சரி. ரொம்ப கேட்டவ. என்ன ஆச்சுன்னே தெரியாது. இது ஒரு ஆக்சிடென்ட். போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சீக்கிரம் வாங்க. அதெல்லாம் வேணாம். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஆமா. Oh my god. அவ சொல்ல பாக்குறா. யாராவது காப்பாத்துங்க. கிட்ட வராங்க. யாராவது காப்பாத்துங்க. அவ ஓடா. காப்பாத்துங்க. என்னாச்சு? ஏன் போலீஸ் இன்னும் வரல? தெரியலையே. பட்ட பகல்ல இப்படி நடக்குது. ச்சே. யாராவது போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஆமா, இது லான்செஸ்டர் கேட் தான். ஆமா சார், சீக்கிரம் வாங்க. அவ தப்பிச்சு ஓடிட்டா. என்ன இப்படி ஆயிடுச்சு? கேட் கையில துப்பாக்கி இருந்ததை எல்லாரும் பார்த்திருக்காங்க. அப்புறம் பில் குண்டடியோட தண்ணியில விழுந்திருக்காரு. இத நிறைய பேர் வீடியோ எடுத்திருக்காங்க. பால், நீங்க தான் ஹெல்ப் பண்ணும். நான் அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன். சாம், மன்னிச்சிடு, என்னால எதுவும் செய்ய முடியாது. ஒரு வேலை செய்யலாம். உங்க ஆளுங்களோட ஐடியா வச்சு ஜிபிஎஸ் பயன்படுத்தி அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். பில்லும் கேட்டு இங்க இருக்காங்கன்னு அப்படிதானே தெரிஞ்சது. ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். பில்லோட ஐடி எங்க? அத நான் கண்டுபிடிச்சிடுறேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. கேட்டோட ஐடி அவகிட்ட தான் இருக்கு. சோ உன்னால அவளை கண்டுபிடிக்க முடியும். அந்த விஷயத்துல உனக்கு எல்லா வகையிலையும் ஹெல்ப் பண்றேன். இந்த வீடியோ ரெக்கார்டிங்க எல்லாரும் பார்த்திருக்காங்க. நிச்சயம் ஹோம் செக்ரட்டரியும் பார்த்திருப்பாரு. இப்ப அவங்க மேல கொலை வழக்கும் போடலாம், தீவிரவாதத்தோட தொடர்பு இருக்குன்னு சந்தேகமும் படலாம். கேட்டு எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. அவ மேல குற்றம் சாட்ட முடியாது. ஆதாரம் இல்லாம நாங்க யாரையும் எதுவும் செய்ய மாட்டோம். உள்ளவா. நீ யாரு? டிரைவர். நான் ஃப்ரெட்டு கூட வேலை பார்க்கறேன். எனக்கு இப்போ ஃப்ரெட் மட்டும்தான் தேவை. முதல்ல கதவு மூடு. அவனால வர முடியல. இந்த வேலையை நான் செய்யட்டுமா வேணாமா? இந்த ஐடி கார்டில் இருக்கிற சிக்னலை செயலிழக்க வை. ஐடி இன்னும் ட்ராக் பண்ணிட்டு இருக்கியா சாலி? பில்லோட ஐடி கார்டு யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க. சிக்னல்ஸ் இப்போ பார்க்ல இருந்து வரல. ரசல் ஸ்கொயர் ஏரியால இருந்து வந்துட்டு இருக்கு. ஆனா கேட்டோட ஐடியில ஏதோ பிரச்சனை இருக்கு. குண்டு வெடிச்சப்போ டிராக்கர் டேமேஜா இருக்கும். கடைசி அவங்க எங்க இருந்தாங்க? கர்சன் தெருவுல இருக்கிற லேம் மார்க்கெட்ல இருக்கா. வேற யாராலையும் அவளை ட்ராக் பண்ண முடியாதுல்ல? இல்ல நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். இன்ஸ்பெக்டர் ஆண்டர்சன் உங்ககிட்ட அதுதானே எதிர்பார்க்கறாரு. உன் பின்னாடியே அவர் வராரு. அவரோட குழு ஒன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. கேட்ட பத்தி கவலைப்படாதே. அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இப்போ நம்ம பில்லோட ஐடி தான் கண்டுபிடிச்சாகணும். அது யார்கிட்ட இருக்கு, அதை வச்சு என்ன பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்று காலை 8 மணி அளவில் துபாயில ஒரு பெரிய வெடி விபத்து நடந்துச்சுல்ல, அதுக்கு நீங்க தானே காரணம். இப்ப இத வச்சுக்கிட்டு நீங்க அவங்கள ட்ராக் பண்ணலாம். இன்னொன்னு இருக்கே அது? இதுவா, இத பாதுகாப்பு துறைக்கு அனுப்பிடலாம். அவங்களும் ட்ராக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வேலை சுலபமா முடிஞ்சிருல. துபாய் பத்தி கேட்டு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட.
அமெரிக்கன் கார்டனுக்கு பக்கத்துல இருக்க இட்டாலியன் கார்டன்ல நாங்க இப்ப இருக்கோம். சில நிமிஷங்களுக்கு முன்னால இங்க ஹலோ சாலி. கேட்டு கைது பண்றதுக்கு வாரண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. இங்க ஒரு அதி பயங்கரமான குண்டு வெடிச்சிருக்கு. இது ஒரு பிரபலமான ஹோட்டல். மக்களுடைய ஹாய் நான் சாம் பார்க்கர். மெசேஜ் சொல்லுங்க. பாதிச்சிருக்காங்க. அந்த போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. 2-3 ஷாப்ஸ் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பில்லோட ஐடி ட்ராக்கர் அடிச்சிருக்காங்க. இந்த வெடி விபத்துக்கு யாரு காரணம்னு இன்னும் கண்டுபிடிக்கல. போலீஸ் எல்லாம் இப்பதான் வந்து இந்த இடத்துல துப்பறிஞ்சிட்டு இருக்காங்க. விபத்து நடந்த நேரத்துல இந்த பகுதியில நிறைய மக்கள் இருந்திருக்காங்க. சில காட்சிகளை இப்ப நீங்க திரையில பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்க்கு பக்கத்துல இருக்க ஆமா அந்த பொண்ணு தானே? வெடி விபத்து நடந்த கொஞ்ச நேரத்திலே இந்த கொலையும் நடந்தது. சாலி, நான் கேட் பேசுறேன். நீ இப்போ எங்க இருக்க? நான் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன். உன் ட்ராக்கர் சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. நீ இப்போ எங்க இருக்கேன்னு சொல்லு. கேட், நான் பேசுறது கேக்குதா? நான் யாரையும் கொலை பண்ணல. சாம், அங்க என்ன நடக்குது? பில்லோட ட்ராக்கர் கண்டுபிடிச்சீங்களா? இல்ல, இங்க ஏதோ தப்பு நடந்திருக்க. என்ன ஆச்சு? கேட்ட பத்தி தெரிஞ்சுதா? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி போன் பண்ணா. எங்க இருக்கேன்னு நான் கேட்டேன். உடனே லைன் கட் பண்ணிட்டா. நீதான் அவளை கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா இது பெரிய பிரச்சனை ஆயிடும். இவன் கேட்ட பாக்கல. நம்ம குழுவை சேர்ந்தவங்களை தயாரா இருக்க சொல்லு. அந்த ஹோட்டல்ல நிச்சயமா ஏதோ நடந்திருக்கு. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் எதுவும் சொல்லக்கூடிய நிலைமையில இல்ல. ஒரே ஒரு போன் பண்ணிக்கிறேனே ப்ளீஸ். இது எனக்கு கிஃப்டா கிடைச்சது. இது ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச், எடுத்துக்கோங்க ப்ளீஸ். லோக்கல் கால் மட்டும் தான் பேச முடியும். ஓகே. ஹலோ, நான் தான் பேசுறேன். கேட், உனக்கு என்ன ஆச்சு? நான் டிவில பார்த்தேன். லீசா, எனக்கு இப்ப துணியும் பணமும் தேவை. சரி, நான் உங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டுமா? இல்ல, என் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். நம்ம வேற ஏதாவது ஒரு இடத்துல மீட் பண்ணலாமா? எங்க? செயின்ட் பேங்கர் ஸ்டேஷனுக்கு வந்துரு. அங்க மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கும். 2 மணி நேரத்துல அங்க இருப்பேன். இந்த கேஸ்ல என்னெல்லாம் கலந்திருக்கு? இதுல 3 இருக்கு. ஒன்னு ஹைட்ரஜன், மீத்தேன், அப்புறம் புளோரின். நியூயார்க்ல நடந்ததை விட 4 மடங்கு அதிக பாதிப்பு இருக்கும். நீங்க சந்தேகப்படவே வேண்டாம். இந்த கருவியை இயக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இதுக்குள்ள அடங்கி இருக்கு. இத பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன். அவங்க இதை நியூயார்க்லயே பயன்படுத்தி இருக்கலாமே. பண்ணிருக்கலாம், ஆனா வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. இப்ப காவல்துறை முன்ன மாதிரி இல்ல. கண்டுபிடிக்கிற கருவிகளை சின்ன சின்னதா வச்சிருக்காங்க. நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சுக்கிட்டே வராங்க. அவனுங்களுக்கு வேற வேலையே கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும், அலாரம் அடிச்சாலும் அவங்க உடனடியா எல்லா தொடர்புகளையும் துண்டிச்சிடுவாங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸை பிளாக் பண்ணிடுவாங்க. செல்போன் டவர்ஸ் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. அப்போ விஷயம் தெரியாத போலீஸ்காரங்க 500 மீட்டர் வட்டத்திலேயே நிப்பாங்க. அதனாலதான் அவங்க இருக்கிற இடத்தை தாண்டி வந்து சொல்றேன். உங்களை நான் அப்புறம் பார்க்கறேன். இப்ப அந்த பொண்ணு மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. நான் நியூயார்க் போறதுக்குள்ள அவ கதையை முடிச்சிடுறேன். நீ கவலைப்படாத.
நீங்க நல்ல வேலை தான் செஞ்சிருக்கீங்க. ஆமா, நான் அப்புறம் பேசுறேன். நாம இப்ப என்ன செய்யறது சொல்லுங்க. ஜனாதிபதி இதுக்கு பதில் கேக்குறாரு. பிரிட்டிஷ் ஹோம் செக்ரட்டரி கிட்ட இப்பதான் பேசினேன். அவ எங்க இருக்கானே தெரியலையா? உனக்கு தெரியுமா? வெடி விபத்துல கேட்டோட ட்ராக்கர் டேமேஜ் ஆயிருக்க, அதனால சிக்னல்ஸ் எதுவும் கிடைக்கல. இருந்தாலும் அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு வேலை கேட்டு நம்ம நாட்டை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணா நமக்கு உடனே தெரிய சார், அவ இப்ப நமக்கு அவசியம் தேவை. பில்லோட கொலைக்கும் கேட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காத. நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு காலையில கேட் விசா லிஸ்ட் வேணும்னு கேட்டாங்க. விசா அப்ளை பண்ணவங்களுடைய டீடைல்ஸ் இருக்கிற பென்ட்ரைவ் என்கிட்ட இருந்துச்சு. அதை நான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். தீவிரவாத செயல் நடக்கும் போதெல்லாம் முதல்ல விசா அப்ளை பண்ணவங்களோட டீடைல்ஸை எடுத்து பார்க்கறது தான் வழக்கம். சாம் அனுமதி கொடுத்ததா சொன்னாங்க. சொன்னீங்களா? இல்ல, உங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கணுமே, அது என்னாச்சு? அதுல 5 ஃபைல்ஸ் நிரந்தரமா நீக்கப்பட்டிருக்கு. அது யார் அழிச்சாங்கன்னு பார்த்தேன். கேட் அபவுட்னு எழுதி இருந்துச்சு. நிலைமை இப்ப ரொம்ப மோசமாயிடுச்சு. நம்ம ஆபீஸ் ரெஜிஸ்டர் செக் பண்ண கேட் நிறைய நல்ல ராத்திரில தனியா வேலை பார்த்திருக்காங்க. அவங்கதான் யாரையோ உள்ள நுழைக்கிறதுக்கு புதுசா டாக்குமெண்ட் எல்லாம் தயாரிச்சிருக்கலாம். வேலை முடிஞ்சதோ அவங்களே அதெல்லாம் டிலீட் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையா மிஸ்கிறேன், 5 வாரத்துக்கு முன்னாடி கேட் தான் சிறந்த கேண்டிடேட்னு நீங்க தான் ரெஃபர் பண்ணி இந்த ஆபீஸ்ல சேர்த்து விட்டீங்க. இப்போ அவங்க கொலைகாரின்னு நீங்களே சொல்றீங்க. சரி, அவங்க கொலை பண்ணது உண்மையா இருந்தா அவங்கள வேலைக்கு சேர்த்து விட்ட உங்களுக்கு இதுல பங்கு இருக்குல்ல? சோ நீங்களும் ஒரு தப்பான ஆளுன்னு ஒத்துக்கோங்க. நம்ம கேட்ட கைது பண்ணியே ஆகணும். உண்மையை தெரிஞ்சுக்காம பிரச்சனையை பெருசாக்குறீங்க. நீங்க எல்லாருமே மனசுல ஒரு பயத்தோட தான் பேசுறீங்க. ஒரு சின்சியரான ஆபீசரை சந்தேகப்படுறதை விட்டுட்டு அவ பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு உதவி பண்றதுக்கு முயற்சி பண்ணலாமே. நடந்த விபத்துக்கும் பிரச்சனைக்கும் யார் காரணம்னு கண்டுபிடிக்கலாம். எனக்கு கேட் மேல முழு நம்பிக்கை இருக்க. அவ நிச்சயமா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. அப்ப யாருக்கு பயந்து அவ ஓடிக்கிட்டே இருக்கா? அவ கிளம்பிட்டா. கேட் எங்க இருக்காங்க? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கடைசி சிக்னல் கிடைச்சது. அவ லெஸ்ட் ஸ்கொயர்ல இருக்கா. அந்த இடத்துல அவளை நிறைய பேர் பாத்திருக்காங்க. எனக்கு அவளை பத்தி நினைச்சாலே கவலையா இருக்கு. நீங்க எப்படி தாங்கிக்கிறீங்க? ஆண்டர்சனோட முயற்சி நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவரோட ஆளுங்க கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது தப்பான இடம். சரி, கிரேன் என்ன சொன்னா? கேட்ட கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு கொடுத்திருக்காங்க. எனக்கு பால் உதவி பண்ணுவாராம். இதுதான் ஆண்டர்சனோட ஃபாரன்சிக் லேப். இது எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்காத. அந்த வெடிகுண்டுல நிறைய குரோமியம் கலந்திருக்கு. என்ன விசித்திரமா இருக்கு. ஞாபகம் இருக்கா? பாரிஸ்லயும் இப்படி நடந்துச்சு. இது வாட்ச் மேக்கரோட வேலை. வாட்ச் மேக்கர் மட்டும் இல்ல, அவனுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்கு. விசா குழுல இருக்கிறவங்களை கொல்றதுக்கு அவன் இதுவரைக்கும் நிறைய பணம் வாங்கியிருக்கான். நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுனால அவன் பாக்குறதுக்கு இப்ப எப்படி இருப்பான்னு தெரியல. கேட் இப்போ பேன்கேஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. நான் உடனே அங்க போறேன். கேட்டோட ஃப்ரெண்ட் எங்க இருக்கா? இப்ப யூஸ்டன் ரோட்ல இருக்காங்க. அங்க இருந்து பேன்கரஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. சரி, அவளை கவனிச்சுட்டே இருங்க. நான் அங்க வரேன். ட்ரெயினுக்கு போகிற பயணிகளுக்கு முதல் உரிமை கொடுங்க. அவங்களுக்கு தடையா யாரும் நிக்காதீங்க. ட்ரெயின்ல இருந்து இறங்குறவங்களுக்கு முதல்ல வழி கொடுங்க, அப்புறமா நீங்க ஏறுங்க. தயவு செய்து இறங்குறவங்களுக்கு முதல்ல வழி கொடுங்க, அப்புறமா நீங்க ஏறலாம். உங்களுடைய பாதுகாப்புக்காகவும் உதவிக்காகவும் சிசிடிவி கேமரா இங்க பொருத்தப்பட்டிருக்கு. யாரும் தவறான செயல்கள்ல ஈடுபட வேண்டாம். ட்ரெயின்ல இருந்து இறங்குறவங்களுக்கு முதல்ல வழி கொடுங்க, அப்புறமா நீங்க ஏறுங்க.
தயவு செய்து இறங்குறவங்களுக்கு முதல்ல வழி கொடுங்க, அப்புறமா நீங்க ஏறலாம். நான் லூசிபர் பேசுறேன். மறுபடியும் சொல்றேன், நான் லூசிபர் பேசுறேன். லீசா, சந்தேகப்படக்கூடிய மனித வெடிகுண்டு வடக்கு நுழைவாயில இருக்கு. வாங்க வாங்க சீக்கிரம் அந்த பக்கம். என்னாச்சு? யார் பார்த்து பயப்படுற? நான் கேட்ட பணம் எடுத்து வந்தியா? கேக் என்ன நடக்குதுன்னு சொல்லு. இங்கே இரு, யாராவது சொல்ற வரைக்கும் இங்க இருந்து நகராத. என்ன உளற? ஹேய், கேக் கேக். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, வழிபடுங்க, எல்லாரும் தள்ளி போங்க. கேட் இல்ல. உனக்கு கொடுத்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கல சாம். அவளை நானே பாத்துக்கிறேன். கேட், உன்னால தப்பிச்சு போக முடியாது. மரியாதையா சரணடைஞ்சிரு. இந்த பக்கம் சார். அடச்சே, இந்த பக்கம் தான் போயிடும். கேட், ஓடாத, இல்ல. கேட், ஓடாத, இல்ல. கேட், இல்ல. கேட், அவளை பிடிக்க சீக்கிரம். கேட், அங்கல்ல, அவ இந்த பக்கம் போனா. அவ இந்த பக்கம் தான் போனா. ஆமா, தப்பிச்சு போயிட்டா. அவளை தேடுங்க. அவ நிச்சயமா ரோடு பக்கம் தான் போயிருக்கணும். எல்லாரும் போற வழியில தப்பிச்சு போறதுக்கு அவ என்ன முட்டாளா? இங்க இருந்து வெளியில போறதுக்கு நூத்துக்கணக்கான வழி இருக்கு. அவளை விட மாட்டேன்.
இந்த டெக்னாலஜி தூக்கி குப்பையில போடணும். ஒன்று விட மாட்டேன். சாம், நான் எந்த தப்பும் செய்யல. தயவு செஞ்சு நீயாவது என்ன நம்பு. உன்னை பிடிச்சிட்டேன். ரெஸ்டாரண்ட் வெடிச்சப்ப நீ பார்த்தா அதே ஆள் தான் உன்னை இன்னமும் துரத்துறானா? ஆமா, பில் கொலை பண்ண முயற்சி பண்ணப்ப கூட அவன் இருந்தான். அப்ப அவன் நிச்சயம் இங்க வருவான். உன் ஐடி கார்டை கொடு. இந்தா. இனிமே இது நமக்கு தேவைப்படாத. ஐடி கார்டை வச்சுதான் என்ன ட்ராக் பண்ணானா? அவன் யார் சாம்? அவனை வாட்ச் மேக்கர்னு சொல்லுவாங்க. உலகம் முழுக்க தேடப்படுற ஒரு பெரிய குற்றவாளி அவன். உங்களுக்கு எதுவும் ஆகலையே? நான் இங்க வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாதா? இங்க ஏதாவது க்ளூ கிடைக்குமா நான் தேட வந்தேன். இப்ப நாம என்னதான் செய்ய போறோம்? எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நான் கொலை பண்ணேன்னு என்ன சந்தேகப்படுறாங்களா, குறி வச்சிருக்காங்களா? ரெண்டும் இருக்கலாம். நமக்கு இப்ப வேற வழியே இல்ல. நம்ம நாட்டு மேல இருக்கிற பற்றால தான் நம்ம இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதே நேரத்துல நம்மள நம்ம காப்பாத்திக்க முயற்சி பண்றோம். அவ்வளவுதான். நான் என்னை காப்பாத்திக்க ஒளிஞ்சு வாழணும் போல இருக்க. இப்போதைக்கு அதான் நல்லது. என்னது அது? இது ஒரு பென் டிரைவ். ஹாவி கிட்ட வாங்கினேன். போன மாசம் மட்டுமே நம்ம 600 விசா அப்ளிகேஷன்ஸ் அப்ரூவ் பண்ணிருக்கோம். பில் பர்சனலா 5 பேரோட அப்ளிகேஷன்ஸ பாத்திருக்காரு. அதுல பேலனும் ஒருத்தர். விசாக்கு அப்ளை பண்ண இந்த 5 பேரும் வெவ்வேறு ஆபீசர்ஸ பாத்திருக்காங்க. அதுல பேலனை நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சப்போ பில் அந்த ஃபைலை என்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு. சரி, விசா அப்ளை பண்ணவங்களுக்கும் பில்லுக்கும் என்ன சம்பந்தம்? அதான் எனக்கும் தெரியல. பலவிதமான கெமிக்கல் கேஸஸ ஒன்றிணைக்கிறதுல பேலன் நிபுணர். ஒருவேளை பில்லுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கலாம். பில் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணப்போ எனக்கு வேற வழியே இல்லைன்னு சொன்னாரு.
அவர் விசா அப்ரூவ் பண்ண 5 பேரை பத்தி அவருக்கு ஏதோ தெரியும். அதனாலதான் பேலனை காப்பாத்த முயற்சி பண்ணாரு. யாரும் பெட்ரூமை பூட்டிக்க மாட்டாங்க. ஓ, நீ அங்கதான் இருக்கியா? ஓ காட், இவர் பில்லோட பையனா? ஆமா, அவன் பேரு ஜானி. ஆப்கானிஸ்தான்ல இறந்துட்டான். அதுக்காக அவரு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. அப்ப பில் அவருக்கு ஏதாவது ஆகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு. அப்படியே வச்சுக்கலாம். எல்லாத்தையும் செக் பண்ண. இந்த சிடியை பாரு. ஹலோ அப்பா, நான் இங்க நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நாள் கிறிஸ்மஸ் வரப்போகுது. அப்ப நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அப்படின்னா ஜானி உயிரோட தான் இருக்காரு. அவங்க பில்ல மிரட்டி இருப்பாங்க. ஜானியோட முகத்தை பாரு. அவன் கண் கலங்கி இருக்க. இந்த வீடியோ இங்க வந்து சேர வரைக்கும் அவன் கண்டிப்பா உயிரோட தான் இருந்திருப்பான். இவர் பில்லோட பையன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க ஆளுங்க யாராவது ராணுவ ரெக்கார்ட்ஸ பாத்திருப்பாங்க. அத தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒரு ஆபீஸ் பாய் கூட அந்த வேலையை செஞ்சிருக்கலாம். பில் யாருன்னு தெரிஞ்சதால அவர் பையனை வச்சு அவரை மிரட்டி இருக்காங்க. அதனாலதான் பில் உன்ன சுட பார்த்தாரு. ஆனா அது தப்பு இல்லையா? அவங்க திட்டம் போட்டு இந்த 5 பேரையும் அமெரிக்காக்கு அனுப்ப பாத்திருக்காங்க. நம்ம ஆபீசர்ஸ் அவங்களுக்கு தடங்களா இருப்பாங்களோன்னு கொண்டுட்டாங்க. என்ன துரத்துறவன் பில்லோட ஆளா இருப்பான். பில் மாதிரி சாதாரண ஆள்கிட்ட வாட்ச் மேக்கர் வேலை செய்ய மாட்டான். ஜானியை கடத்தின தீவிரவாதிகளோட தொடர்பு வச்சிருப்பான். வேலைனை தவிர இன்னும் 4 பேர் இருக்காங்கல்ல? ஆமா, அவங்க எல்லாருமே இப்ப இங்கேதான் இருக்காங்க. நாம உடனே கிளம்பணும். ஆர்ச்சரை வந்து நம்மளை மீட் பண்ண சொல்றேன். போனை எடுங்க. என்னாச்சு? இங்க இருக்க கூடாதா? சாம், கேட், கேட், சாலி. கேட், சாம்க்கு எதுவும் ஆகலையே? உயிர் ஊசலாடுது.
பயங்கரமா அடிபட்டு இருக்கு. என்ன நடக்குது? ஹேய், ஒரு நிமிஷம் இரு. ஆண்டர்சன் லைனுக்கு வராரு. கிரேன் அவரோட போன் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. மேடம் அம்பாசிடர், இப்போ நான் பில்லோட அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். ஆபீசர் சாமுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கு. அட கடவுளே. கேட் இங்க இருந்து ஓட்டனதை எல்லாரும் பார்த்திருக்காங்க. அவங்களோட ஐடி கார்டு இப்போ இங்க தான் இருக்கு. அவ எங்க இருக்கா? எனக்கு தெரியல. இனிமே அவ மேல கருணையே காட்டாதீங்க. நான் சொல்றது புரியுதா? எஸ் மேடம். அவளை இப்படியே விட்டு வச்சா இன்னும் நிறைய பேர் இறந்து போவாங்க. கேட், சொல்லுங்க. நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. சாம நீ கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு நினைக்கிறாங்க. என்ன? இது அநியாயம். நான் எம்பசிக்கு போனோம் இப்பவே. உன்னால இங்க வர முடியாது. இங்க எல்லாரும் இருக்காங்க. அதை விட்டா வேற வழி இல்ல. நான் சொல்றது கேளு. இங்க வந்தா நீ மாட்டிப்ப. நான் எந்த தப்பும் செய்யல. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். எனக்கு உதவி பண்ணுங்க சாலி. நான் நார்த் கதவு கிட்ட இருக்கேன். நீ இப்போ உள்ள போலாம். நீ போற வழியில இருக்கிற கேமராஸ் எல்லாம் நான் இப்போ ஆஃப் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வேலை முடிச்சிட்டு போ. எல்லாரும் கவனிங்க, இங்க அத்துமீறி யாரும் நுழைஞ்சிருக்காங்க. தீவிரவாதிகள் அமெரிக்காவை தாக்க போறாங்க. டாக்டர் பேலன் ரொமேனியன் பாஸ்போர்ட்டை வச்சு போய்கிட்டு இருக்காரு. ஓஷானிக் ஏர்லைன்ஸ் ஃபிளைட் நம்பர் 428 ஹீத்ரூல இருந்து JFK போகுது. அவனை தடுக்கணும் சாலி. அத்துமீறி உள்ள நுழைஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்க சீக்கிரம். யாரா இருந்தாலும் தப்பிக்க கூடாது. அவ தப்பிச்சு போயிட்டா. அவ ஒரு புது பாஸ்போர்ட்டை தயாரிச்சுக்கிட்டா. ஹார்ட் டிரைவும் சேதப்படுத்திட்டா. பாஸ்போர்ட் நம்பர் தெரியாம அவ எங்க போறான்னு நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த கேட்டோட போட்டோவை எடுத்துட்டு போய் லண்டன்ல இருக்க எல்லா ஏர்போர்ட்ஸ்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் கொடுங்க. சொல்லுங்க சலி, என்ன வேணும்? பயணிகள் அனைவரும் தங்கள் தொழுகையை பத்திரமாக வைத்துக் கொள்ளவும். தயவு செய்து அமைதியாக காத்திருக்கவும். எதுக்காக வெளிநாடு போறீங்க டாக்டர்? மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக. டாக்டர் பேலன் இப்போ நியூயார்க் போயிட்டு இருக்காரு. மேடம் அம்பாசிடர், நீங்க தான் ஏதாவது செய்யணும். முடியாது. கேட் என்ன செஞ்சிருக்கான்னு பாத்தீங்கல்ல? தேவை இல்லாம நம்ம எல்லாரும் அவளை பின்தொடர்ந்து போகணும்னு நினைக்கிறா. பயணிகள் கவனத்திற்கும் நியூயார்க் செல்லும் விமானம் புறப்பட தயாராக உள்ளது. நீங்க இன்னும் நியூயார்க் கிளம்பலையா? போகக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கேன். எதுக்காக திடீர்னு இந்த முடிவு? லண்டன் விபத்துக்கு அப்புறம் தான் உன்னுடைய உண்மையான நோக்கம் எனக்கு தெரிய வந்துச்சு. உன் பார்வையில் எனக்கு ஒரு விதமான வெறி தெரிஞ்சிச்சு. அப்பாவி மக்களை கொலை பண்ணி நீ சம்பாதிக்கிற.
துபாய், லண்டன் மாதிரியே நியூயார்க்ல கூட வெடி விபத்து நடக்க போகுது இல்லையா? பென்டகன், ட்வின் டவர்ஸ் மாதிரியான தாக்குதல். இந்த உலகத்துல எந்த ஒரு மூலையில தாக்குதல் நடந்தாலும் அப்போ நியூயார்க் மார்க்கெட்ல மட்டும் ட்ரேடிங் உச்சத்துல இருக்கும். இந்த விஷயத்தை யாரும் கவனிச்சதில்ல. பேலனோட மனைவி இறந்துட்டா அந்த கோவத்துல பழிவாங்க அவ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ வெறி பிடிச்சு இதெல்லாம் செய்யற. பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் உன் நோக்கம். இந்த வேலைக்காக இதுவரைக்கும் 1000 கோடி ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருக்கோம். அதை புரிஞ்சுக்க. நான் அங்க போலனா உனக்கு சல்லி காசு கிடைக்காது. உனக்கு எவ்வளவு வேணும்? பாதி வேணும். நியூயார்க் எக்ஸ்சேஞ்சில நீ குறைவான விலையில விற்கிற ஷேர் வருமானத்துல எனக்கு பாதி பங்கு வேணும். சிம்பிள். அவளை என்ன பண்ண போற? கொண்டுடுறா. தயவு செய்து உங்கள் உடைமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளவும். பாதுகாப்பு காரணமாக இது கூறப்படுகிறது. ஒருவேளை உங்களது உடைமைகள் தனிமையில் காணப்பட்டால் அது அழிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. நான் இந்த கண்ணாடி எடுத்துக்கிறேன். ஓகே மேடம், எடுத்துக்கோங்க. இந்தாங்க. தேங்க்யூ. இந்தாங்க மேடம். ஓகே. மிஸ் ஹாரிசன், உங்க விமானம் இன்னும் 15 நிமிஷத்துல புறப்படும். தேங்க்யூ. ஹாய். ஹாய். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு வழி பயணமா மிஸ் ஹாரிசன்? ஆமா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டாரு. பத்திரமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஹலோ, ஒரு நிமிஷம் இங்க வாங்களேன். சொல்லுங்க சார், என்ன வேணும்? இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்றதுக்கு முயற்சி பண்றேன் மேடம். விமானம் தரையிறங்க போகுது. லேப்டாப் ஆஃப் பண்ணுங்க மேம். ஓகே. ப்ளீஸ் மேம், உங்க லேப்டாப் இதை ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம 2 பேர் உயிருக்குமே ஆபத்து வரப்போகுது. அவளுக்கு என்னாச்சு? ஏன் பாரிஸ்க்கு போறா? கேட்டுக்கங்க, யாரையுமே தெரியாதே. அப்புறம் எதுக்காக அங்க போறா? இதெல்லாம் அவளுக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஒழுங்கா அவ சரணடைஞ்சிருக்கலாம்.
அவ பாரிஸ்க்கு போகல, நியூயார்க் போறா. உங்களை வரவேற்கிறோம். தேங்க்யூ. அவ சாதாரண பயணி கிடையாது, அவ ஒரு பாதுகாப்பு அதிகாரி. தீவிரவாதிங்க கூட அவளுக்கு தொடர்பு இருக்குன்னு சந்தேகப்படுறோம். நான் பாத்துக்கிறேன் மிஸ் கிரீன். எல்லாரும் கவனிங்க, ஒரு பிரச்சனை வந்திருக்கு. எல்லாரையும் அலர்ட்டா இருக்க சொல்லுங்க. நாம உடனே கிளம்பணும். யுஎஸ் பாஸ்போர்ட் நம்பர் 212-683-550. Okay. ஹாரிசன் ஏமின்ற பேர்ல ஒருத்தி வந்துட்டு இருக்கா. USS 827 விமானத்துல அவ பயணம் செஞ்சுட்டு இருக்கா. அவளுடைய உண்மையான பெயர் கேத்ரின் அபோட். அவளோட போட்டோ அனுப்புறேன்னு சொல்லிருக்காங்க. ஜேம்சன், நீங்க இமிகிரேஷன்ல சொல்லிடுங்க. மில்லர், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்க்கோ NYPDக்கோ இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. என்னது இது? அவளுடைய போட்டோ வந்த உடனே எல்லா டாக்ஸிக்காரங்களுக்கும் பஸ்காரங்களுக்கும் கொடுத்துருங்க. வாடகை கார் கம்பெனிக்கும் கொடுத்துருங்க. அவளை தப்பிக்க விடக்கூடாது. பயணிகள் கவனிக்கவும், தவறான ஆட்களை தவிர்க்கவும். பார்த்து போங்க மேடம், நீங்க இருக்கிறது நியூயார்க்ல. டாக்ஸி வேணுமா? கார் ரெண்ட் கொடுப்பீங்களா? மேடம், நான் 14 வருஷமா தனிப்பட்ட முறையில டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கேன். சரி சரி, உன் கார்ல GPS ரேடார் எதுவும் இல்லல? இல்ல மேடம், அதெல்லாம் வச்சிருந்தா போலீஸ் பிரச்சனை வரும். எனக்கும் அதான் நல்லது. ஒரு நாளைக்கு 500 கொடுக்கறேன். கேஷா கொடுத்துருங்க, பெட்ரோல் நீங்களே போட்டுருங்க, அப்பதான் சரியா வரும். சரி, வாங்க போலாம். உடனே மன்ஹாட்டன் கிளம்பணும். பயணிகள் கவனத்திற்கு, உடைமைகளை பத்திரப்படுத்தவும். ரெட் 3% ஏத்துங்க. கிரீன் இப்ப இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். எல்லோ 1% குறைச்சிடுங்க. மெதுவா குறைங்க, லெவல் அப்படியே இருக்கணும். இப்ப நிறுத்திடுங்க. சிலிண்டர்ஸ் லாக் பண்ணிடலாம். டேங்க்ஸ், கருவிகளை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். அதை தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க. வண்டியில ஏத்துற விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்பிரஸ் வே வழியா புருக்லின் பிரிட்ஜ்க்கு போலாம். சரிங்க மேடம். டிவி பாக்குறீங்களா? என் கார்ல டிவி இருக்கு. இது ஒரு நேரடி ஒளிபரப்பு. டைம்ஸ் ஸ்கொயரில் இருந்து புது வருட கொண்டாட்டத்தை நேரடியாக காணப்போகிறீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் புத்தாண்டிற்காக உருவாக்கிய ஒரு பந்தை பார்க்க போகிறீர்கள். அது இங்கு உருவாக்கப்பட்டதல்ல, வேறொரு இடத்தில் தயாரிக்கப்பட்டு ஒளி வெள்ளத்துடன் இங்கு கொண்டு வந்து பொருத்தப்பட இருக்கிறது. கொஞ்சம் இருப்பா. பாதிக்கப்படாத 3000 கிறிஸ்டல்கள் அதில் உள்ளன. ஒவ்வொன்றும் 4-5 அங்குலம் அளவு கொண்டவை. அதில் 32,000 LEDs உள்ளது. இந்த பந்து அதிக வெப்பமடையாமல் இருக்க அதற்குள் சிறிது குளிரூட்டும் வாயுவை கடைசியாக செலுத்தப் போகிறார்கள். புருக்லின் வேண்டாம், உடனே டைம்ஸ் ஸ்கொயருக்கு போங்க. பாதுகாப்பு விஷயத்தில் கவனத்துடன் இருக்கவும். நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். லைசன்ஸை காட்டுங்க. ஓகே, நீங்க போலாம். தேங்க்யூ சார். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். இன்னும் கொஞ்சம் வேகமா போங்களேன். சீக்கிரம் 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 ஆகட்டும். குறைவா தூக்குங்க. தூக்குங்க. பாத்து ஜாக்கிரதை. இப்ப நம்ம மேல போறோம்.
யாரோ வராங்க. அவ்வளவுதான், போதும். பொதுமக்களை ஒதுங்கி இருக்க சொல்லுங்க. யாரு கிட்ட வராம பாத்துக்கங்க. மன்னிச்சிருங்க மேடம், இந்த பக்கம் யாரும் போக முடியாது. ஓகே, தேங்க்யூ. நான் இங்கே இறங்கிக்கிறேன். இந்த வருஷ கொண்டாட்டத்துக்கு புதுசா ஏதோ ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இந்த பால பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. இதுல LED லைட்ஸ் எல்லாம் கூட பொருத்திருக்காங்க. அப்ப பார்க்க இன்னும் அழகா இருக்கும்ல. எப்படி இருக்குன்னு பார்க்க தானே போறோம். ஆமா. இந்த வருஷம் முடிய இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஹாப்பி நியூ இயர். வர வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியா அமையட்டும். யே! ரொம்ப நன்றி. ஏய், ஹாப்பி நியூ இயர். நாங்க டைம் ஸ்கொயர் பக்கத்துல இருந்து பேசுறோம். புது வருஷ கொண்டாட்டம் தொடங்க போகுது. Oh my God. பொதுமக்கள் எல்லாரும் கவனிக்க. புது வருட கொண்டாட்டம் ஆரம்பிக்க போகுது. உயரத்துல இருக்க அந்த பால் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல. புத்தாண்டு வாழ்த்துக்கள். No, no. சீக்கிரம். என்ன வேணும் மேடம்? 2 பேர் உள்ள வந்தாங்கல்ல, அவங்க எங்க போனாங்க? ரூம் நம்பர் 1501. Come on, come on. புத்தாண்டு கொண்டாட்டம் ஆரம்பிக்க போகுது. காவலர்கள் எல்லாரும் கவனமாயிருங்க. நமக்கு நேரம் குறைவா இருக்கு. இதை சீக்கிரம் முடிச்சிட்டு போகணும்.
நீ இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த சம்பவத்துக்காக நான் 10 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். அமெரிக்கா செஞ்ச பாவத்துக்கு பலன் அனுபவிக்கிறத நான் பார்த்தே ஆகணும். இது வெடிச்சா நமக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? நிச்சயமா நம்மள பாதிக்காது. நல்லது. புது வருட கவுண்டன் இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்கப்படும். இன்னைக்கு கையில செத்த உன் அன்னைக்கே செத்து. புது வருடத்துக்கான கவுண்டன் இப்ப ஆரம்பிக்கிறாங்க. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. கையை தூக்குங்க, அசையாதீங்க. நாங்க டைம்ஸ் ஸ்கொயருக்கு எதிரில இருக்கிற பில்டிங்ல இருக்கோம். அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. கேட் கேட், உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். சாம், உயிரோட தான் இருக்கீங்களா? ஆமா, உனக்கு எதுவும் ஆகலன்னு கேள்விப்பட்டேன். இல்ல, ஒண்ணும் ஆகல. நம்ம உயிரை பணைய வச்சுதான் இந்த வேலையை செஞ்சிருக்கோம். ஆமா, உண்மைதான்.